ஐ லைக்ன்றதுக்கும் ஐ வுட் லைக்ன்றதுக்கும் என்ன வேறுபாடு? இது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். இந்த புட்டை கண்ணொன்றுமே ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்டா புட் வந்து நிறைய இடங்களில் ஆங்கிலத்தில் பாவிக்கணும். ஆங்கிலத்தில் புட்ன்ற சொல்ல நாங்கள் ஒரு 9 அர்த்தங்களில் பயன்படுத்தலாம். புட்டுக்கு நேரடியான தமிழ் எல்லாம் சொல்லிடாது, அது எப்பப்போ பாவிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஒரு 9 சந்தர்ப்பங்களில் புட்ன்றது பாவிக்கப்படுது. ரைட், இப்போ விஷயத்துக்கு வரும். ஐ லைக், ஐ வுட் லைக், ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? ரெண்டுமே ஒன்று தான். ஐ லைக் இருந்தாலும் எனக்கு விருப்பம், ஐ வுட் லைக் இருந்தாலும் எனக்கு விருப்பம் தான் வரும். அப்போ ரெண்டும் எப்போ பாவிக்கணும்னு கேட்டால், இன்ஃபார்மலாக கதை கேட்கல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்காரோட வைக்க நீங்கள் ஐ லைக்னு சொல்லிக்கலாம். இப்போ லைக் வச்சு ஒரு வருஷம் சொல்கிறாங்க, ஐ லைக் டு கோ டு பார்க், எனக்கு பூங்கா போக விருப்பமாக இருக்குது, ஐ லைக் டு கோ டு பார்க். இதே கொஞ்சம் ஃபார்மலாக கதைக்கணுமெண்டா, உங்களோட வேலை செய்கிறதுல அல்லது கொஞ்சம் பொது வழியில் கதை கேட்க நீங்கள் ஐ வுட் லைக் அப்படி பேசணும். ஐ வுட் லைக் டு கோ டு பார்க். ஐ லைக் டு ஈட் பீட்சா, எனக்கு பீட்சா சாப்பிட விருப்பம் இருக்குது, ஐ வுட் லைக் டு ஈட் பீட்சா. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து இன்ஃபார்மலாக கதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஐ லைக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்காரருக்கு ஐ லைக்குன்னு சொல்லிக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஃபார்மலாக கதைக்கு வந்து ஐ வுட் லைக்கணும். இங்கே புட் பாடுறதாலே அர்த்தம் எல்லாம் பெருசாக மாறாது. இது ஃபார்மலாக கதைக்கு யூஸ் பண்ணுறது, அவ்வளவுதான்.